This video sponsored by BuyMode e-shopping. This app available at now on Play Store and App Store. Please download and use it. More product available in same app in lowest price. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரத்துக்கு லேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். ட்ரம்ப் சொல்லியிருந்தார் 100% வரி உயர்த்த போகிறோம், டாலரில் யூஸ் பண்ணலைன்னா. அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அமெரிக்காவாக பயன்படுத்தும் முயற்சியில் எதுவும் நடக்கவில்லை. அது அமெரிக்க டாலரை பலவீனப்படுத்த முயற்சி எதுவும் செலவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு எலன் மஸ்க் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கார் அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் எவ்வளோ சம்பாதிப்பார் அப்படின்னு நல்லா யோசிப்பாங்க. பிரெஞ்சு அரசு கவிழ்ந்தது எதனால் அப்படிங்கிறத ஹெட் நியூஸாக போயிருக்கு. கின்னஸ் சாதனை, புதுப்பனை தம்பதி 100 வயசில் 102 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல். மும்பை போக்குவரத்து போலீஸாரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்த கொலை மிரட்டல். கதவு திறக்கலைங்காடு பயணிகளாக பதட்டம் அடைஞ்சிருக்காங்க. இவ்வளோ ட்ரெயினில் இந்தியா கூட்டணி தலைமை பொறுப்பை ஏற்று நடத்த தயார், மம்தா அறிவிப்பு. மந்த நிலை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டியோட வருவாயை பொறுத்து. அதானி முதலமைச்சர் சந்திக்கவில்லை. சோலார் மின்சாரம் கொள்முதல் தொடர்பாக அத்வானி குடும்பத்துடன் சந்திப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமனுடன் கியன் ராகுல் சந்திப்பு டெல்லியில். மாநிலங்களவையில் திமுக திருச்சி சிவா வலியுறுத்தல். கொடுக்க வேண்டிய கடன் தொகையை கேட்டிருக்கிறார் மத்திய அரசிலிருந்து. தமிழ்நாட்டுக்கு 0 நடப்பாண்டின் மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட ஒன்றிய அரசு கொடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் புக்கையில் சீராமணி தலைவர் அமித்ஷாவுடன் பிரியங்கா காந்தி சந்திப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உளவுத்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் வயநாட்டு எம்பி சந்திப்பு. PLC-99 ராக்கெட் இன்று மாலை 6:09 மணிக்கு ஏற்றப்பட்டது. 2020 லாபம் ஈட்டும் BSNL. அதுக்கு முன்னாடி நடத்தல போயிருக்க அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. அஸ்ஸாமில் மாட்டுக்கறிக்கு தடை விதிச்சிருக்காங்க, விற்கக்கூடாதுன்னு. முருங்கைக்காய் வரலாறு காணாத சாதனை. ஒரு முருங்கைக்காய் ₹50 விற்கிது. விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். சீனா பூண்டு விற்பனையா அப்படின்னு திண்டுக்கல்ல சோதனை பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. கொல்லிமலையில் கொட்டி தீர்த்த கனமழை. கொல்லிமலையில் மத்திய அரசுக்கு திமுக எம்பி கோரிக்கை. ரயிலுக்கு பெயர் வைக்கும்போது மாநில மொழியில் சேர்ந்து பெயர்களை சூட்ட வேண்டும். சைவ, அதாவது வெஜ்ஜு சாப்பாட்டில் நம்ம சொல்கிற மாதிரி, ஆனால் அதில் பார்த்தா கறி வந்திருக்கு. பத்தில் கோயிலே பிரச்சனை வந்திருக்கு. 18 வயசான இளம் பெண், கர்நாடகா பெண் வந்து பைலட் ஆகியிருக்காங்க. அதுக்கு கௌரவிச்சிருக்காங்க. சென்னை மெரினாவில் ரோப் கார் சோதனை. மேலே பறந்தபடி மெரினா சுற்றி பார்க்க ரோப் கார் ரெடி பண்ணியிருக்காங்க. சேட்டு வீசியவர் பாஜக நம்ம
பொன்முடி மேலே சேட்டை கரைச்சி வீசிட்டாங்க. பனிக்கடையிட்டிருந்து கணவர் மனைவியை மீட்டிருக்கிறார் கனடாவில். விஜய் பேசியதை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவருடன் கேட்டதுக்கு நான் சினிமா நியூஸ் பார்ப்பதில்லை என்று சொல்லிவிட்டார். யாருக்கு எந்த ஃபேவரட்? பிரபல கார்ட்டூன் கதாபாத்திரங்களை உருவாக்கிய வால்ட் பிறந்தநாள் என்று பாருங்கள். பிசிசிஐ பொறுப்பு செயலராக தேவசிங் சைக்கியா நியமனம். பங்களாதேஷில் பெண்கள் மருத்துவ படிக்க தடை. ரஷீத் கான் கிரிக்கெட் வீரர் அதை மறுசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சாம்பியன் பட்டத்தை வென்றனர். 21 வயதுக்கு உட்போருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி. வாழ்த்துக்கள் நண்பா. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.